தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜூலை 30 மற்றும் டிசம்பர் 31 ஓய்வு பெற்றவர்களுக்கு நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கி ஓய்வூதிய பலன்கள் தரப்பட வேண்டும் என்கின்ற வழக்கினுடைய இன்றைய நிலைமை என்ன என்பது குறித்து பல நண்பர்கள் மெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய yourskvs.blogspot.com என்கின்ற வலைத்தளத்தை பார்த்தால் ஏற்கனவே அதற்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிகளை வெளியிட்டு அடுத்த ஹியரிங் என்பது 11/2/2025 அன்று நடைபெற இருக்கிறது என்கின்ற செய்தியும் புரிந்திருக்க முடியும். ஆனாலும் 18/12/2024 அன்று ரெவியூ பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஏன் இதை அமுல்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியும் உடன் எழுப்புகின்றார்கள். இதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு தேவைப்படுகிறது. அதாவது இந்த வழக்கிலே, அதாவது நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற வழக்கிலே உச்சநீதிமன்றம் வரை சென்ற பல வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே தள்ளுபடியாகிவிட்டன. 2 முக்கியமான வழக்குகள் தான் நிலுவையில் இருந்தன. அதில்தான் மீண்டும் ரெவியூ பெட்டிஷனை அரசு போட்டுக்கொண்டே வந்தது. அந்த ரெவியூ பெட்டிஷன் 2 ஒரு வழக்கு என்பது சிபி முண்டினமணி என்பவருடைய வழக்கு 36/418/2024 வருடத்திற்கானது ஒரு வழக்காகும். அந்த வழக்கிலே தொடரப்பட்ட அந்த ரெவியூ பெட்டிஷன் தான் 18/12/2024 அன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆக எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கு என்பது சித்தராஜ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கின்ற வழக்கு தான். இந்த சித்தராஜ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலே ஏற்கனவே கொடுத்த இடைக்கால தடையை கொண்டு தான் இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது வழங்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வந்தது அரசாங்கம். ஆனால் உச்சநீதிமன்றத்திலே பின்னர் தீர்ப்பு கொடுத்து நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்ன பின்னாலே மீண்டும் 2வது முறையாக ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷன் என்பது தற்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. அந்த வழக்கு என்பது 13/12/2024 விசாரணைக்கு வந்து அதற்கு பின்னால் 11/2/2025 அந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக 18/12/2024 தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கும் இதுவும் வேறானவை. தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரே வழக்கு சித்தராஜ் தொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்காகும். இந்த வழக்கிலே 13/12/2024 அன்று உச்சநீதிமன்றம் மிக அழுத்தமாக ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால தீர்ப்பினை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட், மனசுத்தியோடு அதை நிறைவேற்றிடவில்லை என்றால் இந்த வழக்கை தொடுத்ததற்கான காசு, அதற்கான முழு தொகையை வசூலிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான வட்டி தொகையும் வசூலிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை 13/12/2024 உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் தொடுத்த இடைக்கால உத்தரவின்படி, அதாவது 14/10/2024 அன்று டிஓபிடி அமைச்சகம் ஒரு ஆணையினை வெளியிட்டது. அந்த இடைக்கால தீர்ப்பினை ஏற்கனவே பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் மற்றும் பணி ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கும் அதை அமுல்படுத்திடுமாறு அந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் என்பது ஓய்வூதியம் வழங்குவதற்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மற்ற சலுகைகளுக்கு பொருந்தக்கூடாது என்கின்ற அந்த கருத்தும் அந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நான் அறிந்த வரையிலே பல அஞ்சல் கோட்டங்களிலே இதுபோன்று உள்ள நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பென்ஷன் ரீஃபிக்சேஷன், அதாவது 1/5/2023 முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கு கூடுதலாக ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கப்பட்டு பென்ஷன் திருத்தி அமைக்கப்பட்டு இருக்கிறதா என்றால் திருத்தி அமைக்கப்படவில்லை. அதே போன்று 31/5/2023 முதல் இன்றைய நாள் வரை அந்த உயர்த்தப்பட்ட பென்ஷனுக்கான நிலுவைத் தொகை வழங்கப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை. இது உச்சநீதிமன்றத்தினுடைய 13/12/2024 அறிவுறுத்தப்பட்டதற்கு எதிர்மறையானதாகும். இது தவறாகும். அரசாங்கமோ அல்லது இலாக்காக்களோ இதை தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இதனுடைய விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் 11/2/2025 நாளை எதிர்பார்க்கின்றோம்.
அந்த நாளிலே நல்லதொரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். வழக்கினை தொடுத்தவர்களுக்கும் வழக்கினை தொடர முடியாதவர்களுக்கும் அவர்கள் ஓய்வு பெற்ற நாளிலிருந்தே இந்த ஓய்வூதியம் என்பது ஒரு நோஷனல் இன்க்ரிமெண்ட் வழங்கப்பட்டு திருத்தப்பட வேண்டும் மற்றும் அந்த காலத்திற்கான நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற உன்னத தீர்ப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் நிச்சயமாக நம்புவோம் என்று கூறி முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.